الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أحكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من تزكى صدق الله مولانا العظيم. அன்பான மேலான கனவான்களே, சகோதரர்களே, நாங்கள் படிக்க போகிற நாங்கள் விளங்க போகிற விடயம் என்னன்னு சொன்னால் ஜகாத்துல் ஃபித்ரை பற்றி. ஜகாத்துல் ஃபித்ர்னு சொல்கிறது அது என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, அதை கொடுக்க வேண்டிய யாருக்கு நாங்கள் கொடுக்கணும், அது எவ்வளோ கொடுக்கணும் என்று சொல்லப்படக்கூடிய ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் நாங்கள் இன்றைக்கு இந்த பாடத்தில் பார்க்கலாம். ஜகாத்துல் ஃபித்ர்னு சொன்னால் உலமாக்கள் அதுக்கு வரைவிலக்கணம் சொல்கிறாங்க. ரமதானுடைய கடைசி நாள் சூரியன் மறைய போகிற நேரத்தில், சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் வெளியாக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்றது. ஜகாத்துல் ஃபித்ர் என்றா என்ன அர்த்தம், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தா, ஜகாத்துல் ஃபித்ர் என்றும் சொல்லுவாங்க, ஜகாத்துல் ஃபித்ரா என்றும் சொல்லுவாங்க. ஜகாத்துல் ஃபித்ர்னு சொல்லி ஜகாத்துல் ஃபித்ர் என்றும் சொல்லுவாங்க. இல்லாட்டி ஃபித்ரா என்று கடைசியாக ஒரு ஹா உச்சரிப்போட ஃபித்ரா என்றும் சொல்லுவாங்க. ஜகாத்துல் ஃபித்ர்னு சொன்னா அதுக்கு ஒரு வகையான அர்த்தம், ஜகாத்துல் ஃபித்ரா என்று சொன்னா இன்னொரு அர்த்தமாக இருக்குது. அப்ப ஃபித்ர் என்று பாதிக்கிறது எதுக்குன்னு சொன்னா அஃப்தர என்ற வார்த்தையில இருந்து வருது ஃபித்ர். அஃப்தரன்னு சொன்னா நோன்பு துறக்கிறதுக்கு சொல்றது, நோன்பு ஒருத்தர் சாப்பிடாம இருந்துட்டு சாப்பிடுறதுக்கு சொல்றது. அப்ப ஈதுல் ஃபித்ர் அதனால தான் நாங்க சொல்றோம் நோன்பு பெருநாளைக்கு ஒரு மாசம் சாப்பிடாம இருந்துட்டு அந்த அந்த நோன்பை விட்டுட்டு சாப்பிடுறதுக்கு சொல்றது ஈதுல் ஃபித்ர். அப்ப அதே ஃபித்ர் என்ற வார்த்தை இங்க வைக்கப்பட்டிக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ருக்கு ஏன்னு சொன்னால் நோன்பு முடிஞ்சதுக்கு பின்னால நிறைவேற்றக்கூடிய இந்த ஜகாத்தாக இருக்கிறனால இதுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் என்பதாக சொல்லப்படுது. அதனால தான் சொல்லுவாங்க இதுக்கு பெருநாள் தர்மம் என்று சொல்லுவாங்க. பெருநாள் அன்றைக்கு நோன்பை விட்டு நோன்பு ஒரு மாசம் நோன்பு இருந்தோம், அந்த நோன்பு முடிஞ்சதுக்கு பின்னால ஃபித்ருடைய நாளில் கொடுக்கக்கூடிய இந்த தர்மத்துக்கு ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லுவாங்க. இப்ப ஜகாத்துல் ஃபித்ரா என்று சொன்னா ஃபித்ரா என்ற அர்த்தம் ஹில்கான்னு சொல்லுவாங்க. ஹில்காண்டா படைக்கோலம், உடம்புக்கு சொல்றது. அப்ப ஒவ்வொரு உடம்புக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய ஜகாத் என்பதாக அர்த்தம். ஜகாத்துல் ஃபித்ராண்டா ஒவ்வொரு உடம்புக்காக வேண்டியும் கொடுக்கப்பட வேண்டிய ஜகாத். நம்ம பின்னால பார்ப்போம். ஜகாத்துல் ஃபித்ரான்றது ஒவ்வொரு வீட்டுல ஒரு வீட்டுடைய குடும்ப தலைவன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்காக வேண்டியும் கொடுக்க வேண்டிய ஜகாத் தான் இது. அப்போ ஒவ்வொரு உடம்புக்காக வேண்டியும் கொடுக்கக்கூடிய ஜகாத் என்ற அர்த்தத்தில் ஜகாத்துல் ஃபித்ரா என்பதாக இதுக்கு சொல்லப்படுது. சரி, அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இந்த ஜகாத்துல் ஃபித்ர் எப்படி கடமையாகுது, அல்லாஹு தாலா குர்ஆன்ல இதை கடமைன்னு சொல்லியிருக்கிறானா, இதை பற்றி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குதா, ஹதீஸின் மூலமாக இந்த கடமை எங்களுக்கு கடமையாக்கப்பட்டதா, இல்லைன்னா வேற இஜ்மா போன்ற வேற முறையின் மூலமாக கடமையாக்கப்பட்டதான்னு பார்த்தா இந்த ஜகாத்துல் ஃபித்ர் குர்ஆனின் மூலமாகவும் கடமையாகுது, அதே நேரத்தில் ஹதீஸ் சுன்னாவின் மூலமாகவும் கடமையாகுது, இஜ்மா ரீதியாகவும் கடமையாகுது. இப்போ குர்ஆன்ல இது பற்றி பார்த்தா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, இந்த ஜகாத்தை நிறைவேற்றியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த ஆயத்துடைய தஃப்சீர்ல இமாம் அவுனுல் மஅபூத் என்ற கிதாபுல அந்த கிதாபுக்குரிய இமாம் சொல்றாரு, இமாம் இப்னு உயைனா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அவங்களோட தஃப்சீர்ல எழுதுறாங்களாம், அம்ர் இப்னு தீனார் அன் இக்ரிமா, அம்ர் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் தொட்டும் அவங்க இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ்ட்ட கேட்டதாக இந்த கத் அஃப்லஹ மன் தஸக்கா என்ற ஆயத்து பெருநாளுடைய நாளையில பெருநாள் தொழுகைக்கு முன்னால ஜகாத்துல் ஃபித்ர நிறைவேற்றிய மனிதன் சம்பந்தமாகத்தான் வந்திருக்குது. அதனால தான்
பின்பு அவன் என்ன செய்வான், அல்லாஹுடைய பெயரை ஞாபகம் செஞ்சு தொழுவான். அந்த ஜகாத்தை நிறைவேற்றி விட்டு அல்லாஹுடைய பெயரை ஞாபகம் செஞ்சு அவன் தொழுவான் என்பதாக அடுத்த ஆயத்தில் வந்திருக்குது என்பதாக இமாம் இப்னு உய்னா ரஹிமஹுல்லாஹ் அவங்க தஃப்சீர்ல கொண்டு வராங்க. அப்ப இது அல்லாது இன்னும் என் தஃப்சீர்கள்லையும் கத் அஃப்லஹ மன் தஸக்கா என்று சொல்லக்கூடிய ஆயத்து ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக இறங்கியதாக சொல்லப்பட்டிருக்குது. அது அல்லாம இன்னும் குர்ஆன் ரீதியாக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகுது என்பதற்கான ஆதாரம் தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்றதும் எங்கட ஷாஃபி மதுஹபுடைய இன்னும் ஏனைய மதுஹபுடைய கருத்து ஏனைய ஜகாத்தை போல இதுவும் ஒரு ஜகாத் தான். எனவே அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான் வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகா, நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்க ஜகாத்தை கொடுங்க என்பதாக அல்லாஹ் பொதுவாக சொல்லியிருக்கிறான். அப்ப அந்த ஜகாத்தை கொடுங்கண்டா அந்த ஆயத்துல தங்கம் வெள்ளியுடைய ஜகாத்து மடங்கும், கால்நடைகளுடைய ஜகாத்து மடங்கும், நபாத் தானியங்களுடைய ஜகாத்து மடங்கும், அதே போல எல்லா ஜகாத்தும் மடங்கும். அதுல இந்த ஜகாத்துல் ஃபித்ரும் அடங்கும். அப்ப நீங்க ஜகாத்தை கொடுங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன எல்லா ஆயத்துகள்லையும் ஜகாத்துல் ஃபித்ரும் உள்ளடங்கியதாகத்தான் இருக்கு என்பதாக இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய முஹல்லா என்ற கிதாப்ல குறிப்பிட்டாங்க. ஆக குர்ஆன் ரீதியாகவும் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமை என்பதை பார்த்தோம். அடுத்தது தான் ஹதீஸ் சுன்னாலையும் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமை என்பதாக ஹதீஸ்கள்ல வந்திருக்குது. அதற்கு ஆதாரம் தான் புகாரியில வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரத ஜகாத்துல் ஃபித்ர் மின் ரமதான் அலன் நாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதானுடைய மாசத்துல மக்கள் மீது ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள் என்று சொல்லக்கூடிய நீண்ட ஹதீஸ் சாஅம் மின் தம்ரின் அவ் சாஅம் மின் ஷஈரின் என்று ஈச்சப்பழத்திலிருந்து ஒரு சாயையும் தொலி கோதுமையிலிருந்து ஒரு சாயையும் அலா குல்லி ஹுர்ரின் அவ் அப்தின் அவ் தக்கரின் அவ் உன்சா மினல் முஸ்லிமீன், சுதந்திரமான அடிமையான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடமையாக்கினாங்க என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரில வந்திருக்கு. அப்ப சுன்னா ரீதியாகவும் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமை என்பதை நாங்க பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தா இஜ்மாவாகவும் ஜகாத்துல் ஃபித்ர் கடமை தான் என்பது சொல்லப்பட்டிருக்குது. இமாம் இப்னுல் முன்சிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவங்களுடைய இஜ்மா என்று சொல்லக்கூடிய அனைத்து இஜ்மாக்கள் இஜ்மா கொள்ளப்பட்ட அனைத்து மஸ்அலாக்களையும் ஒன்று சேர்த்து எழுதப்பட்ட ஒரு கிதாப் இஜ்மா என்று சொல்லக்கூடிய இப்னுல் முன்சிர் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கிதாப். அந்த கிதாப்ல அவங்க சொல்றாங்க ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்றது இஜ்மாவான ஒரு விஷயமாகும், ஜகாத்துல் ஃபித்ர் வாஜிப் என்று சொல்றது இஜ்மாவான ஒரு செய்தியாகும் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்த விஷயம், ஜகாத்துல் ஃபித்ர் எப்ப கடமையாக்கப்பட்டது? ஜகாத்துல் ஃபித்ர் ஹிஜ்ரி 2ஆம் வருடம் கடமையாக்கப்பட்டது. நோன்பு எங்களுக்கு தெரியும் ஹிஜ்ரி 2ஆம் வருஷம் தான் கடமையாக்கப்பட்டுச்சு. அதே வருஷத்துல தான் ஜகாத்துல் ஃபித்ரும் கடமையாக்கப்பட்டது. ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டதுடைய ஹிக்மத் என்ன, நுட்பம் என்ன, இது கடமையாக்குறதுக்கான நோக்கம் என்ன என்று பார்த்தா அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையே கடமையாக்கினாங்க என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فرض صدقة الفطر طهرة للصائم من الرفث واللغو وطعمة للمساكين. நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்ரா சதகத்துல் ஃபித்ராவை கடமையாக்கினார்கள். துஹுரத்தன் லிஸ்ஸாயிம், நோன்பாளியை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி, மினர் ரஃபஸி வல் லக்வி, வீணான விடயங்கள் மோசமான விடயங்களை விட்டு சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி, ரமதான் நடந்த குற்றங்கள் பரிகாரமாக, ரமதான் நடந்த சில நோன்புடைய காலத்தில் நடந்த சில குற்றங்களுக்கு பரிகாரமாகவும், வத்துஅமத்தல் மசாக்கீன், ஏழைகளுக்குரிய உணவாகவும், அதாவது பெருநாளுடைய நாளையில ஏழைகள் பசித்திருக்க கூடாது, அவங்க ஏனையவர்களை போல சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும் என்பதற்காக வேண்டித்தான் கடமையாக்கப்பட்டிருக்குது என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கு. அப்ப இது அல்லாத இன்னும் சில காரணங்களும் சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் இது ஒரு பிரதானமான காரணம்ன்றதுனால இந்த இடத்துல நாங்க அதை விளங்கினோம். அடுத்த விஷயம், ஜகாத்துல் ஃபித்ர் யாருக்கு கடமை?
ஜகாத்துல் ஃபித்ர் யாருக்கு கடமை என்று பார்த்தா, பெருநாளுடைய நாளையில பெருநாளுடைய முழு நாளையிலையும் சாப்பிடுவதற்கு தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் போதுமான அளவையும் பெற்றுக்கொண்டு, அதே மாதிரி பெருநாளுடைய நாளையில தனக்கும் தன்னுடைய செலவுக்குட்பட்டவர்களுக்கும் தேவையான உடைகளையும் பெற்றுக்கொண்டு, அதே போல நிறைவேறிய கடன் சொன்னா டேட் வந்த கடன். சில கடன்கள் இருக்கும், அதை நாங்கள் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் டைம் கேட்டிருப்போம். நான் வார மாதம் இந்த கடனை கட்டுறேன் என்று நாங்கள் டைம் எடுத்திருப்போம். அது இங்கே பார்க்கறே இல்லை. நிறைவேறிய கடன் என்று சொன்னால் கடன் கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு, பெருநாளுக்கு முன்னால் நான் தாரன்னு சொல்லியிருந்தேன், இப்போ கடன் கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. அப்போ அந்த கடனுக்குரிய சல்லிக்கும் மேல் மிச்சமாக யாருக்கு இருக்குமோ, அதே போல் யாரெல்லாம் கூலி வீடுகளில் வசிப்பாங்களோ அந்த வீட்டுக்கு செலுத்த வேண்டிய கூலிக்கும் மேல் மிச்சமாக இருக்குமோ அவங்க இந்த ஜகாத்துல் ஃபித்ர கொடுக்கணும். அப்போ யாருக்கு கொடுக்கணும்? யாரெல்லாம் தனக்கும் தன்னுடைய செலவுக்குட்பட்டவர்களுக்கும் தேவையான பெருநாளுடைய அண்டைக்கு மட்டும் தேவையான உணவு, பெருநாளுடைய அண்டைக்கு உடுக்கிறதுக்கு தேவையான ஆடை இருக்குது, அதே மாதிரி நிறைவேறிய கடனை கொடுக்கறதுக்கு தேவையான பணமும் இருக்குது, வீட்டுக்கு வசிக்கிறதுக்கு உரிய அந்த கூலிகள் தேவைண்டா அதுக்கும் மேல் மிச்சமாக, இதை விட மேல் மிச்சமாக யாருக்கெல்லாம் வசதி இருக்குமோ, அது பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி, அவங்க அனைவர்களும் ஜகாத்துல் ஃபித்ர நிறைவேற்றுவது கட்டாயமாக இருக்குது. சரி, செலவுக்குட்பட்டவர்கள்னா யாரு? ஒரு மனிதனுடைய செலவுக்குட்பட்டவர்கள்ன்றது யாரு? செலவுக்குட்பட்டவர்கள் யார் என்று பார்த்தா, ஒரு மனிதன் ஒரு சுதந்திரமான ஒரு திருமணம் முடிச்ச ஒரு மனிதன், அவனுடைய மனைவி அவனுக்கு செலவுக்குட்பட்டவளாக இருக்கிறார். அதே மாதிரி அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய செலவுக்குட்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பிள்ளைகள் பார்க்குற நேரத்தில் பருவ வயசை அடைஞ்சி சம்பாதிக்க முடியுமாக இருக்கக்கூடிய பிள்ளை அவருடைய செலவுக்கு உட்பட்டவர் இல்லை. இப்ப சம்பாதிக்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அது சின்ன பிள்ளையாக இருக்கலாம், பெரிய பிள்ளையாக இருந்தும் சம்பாதிக்க முடியாத ஏதோ ஒரு காரணம், அவர் படிச்சு கொண்டிருக்கிறாரு, அவரு நோயாளியாக இருக்கிறாரு, ஏதோ ஒரு காரணத்துல சம்பாதிக்க முடியாம இருந்தா அந்த பிள்ளைகளும் இவருடைய செலவுக்குட்பட்டவர்கள். அதே நேரத்துல இவர் வசதி உள்ளவராக இருந்து அவருடைய பெற்றோர்கள் வசதி அற்றவர்களாக இருந்தா அவங்களும் இவருடைய செலவுக்குட்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அப்ப செலவுக்குட்பட்டவர்கள் யாரு? தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள்ல சம்பாதிக்க முடியாதவங்க, அதே நேரத்துல பெற்றோர்கள் கஷ்டமாக இருந்து இவர் வசதி உள்ளவராக இருந்தா இவங்க அனைவர்களுமே இவருடைய செலவுக்கு உட்பட்ட ஆட்களாக இருக்காங்க. அப்ப இந்த பெருநாளுடைய நாளையில இந்த செலவுக்கு உட்பட்டவர்களுக்கு போதுமான உணவு, இந்த செலவுக்கு உட்பட்டவர்களுக்கு போதுமான உடைகள், இவங்க எல்லாருக்கும் நிக்கிறதுக்குரிய அந்த வீட்டுக்கு தேவையான அந்த வீட்டுக்குரிய கூலி, அதே போல அவருக்கு நிறைவேறிய கடன், டைம் கொடுக்க வேண்டிய கடன், இந்த விஷயத்துக்கு போதுமான பணத்தை விட யாருக்கெல்லாம் மேல் மிச்சமாக பணமோ பொருளோ இருக்குமோ அவங்க எல்லாரும் ஜகாத்துல் ஃபித்ர நிறைவேற்றது கட்டாயமாக இருக்குது. அடுத்த விஷயம், ஜகாத்துல் ஃபித்ர் எப்ப வாஜிபாகும்? ஜகாத்துல் ஃபித்ர் வாஜிபாகிறது எப்பன்னு கேட்டா, ரமதானுடைய கடைசி நாள் சூரியன் மறையக்கூடிய நேரம் தான் ஜகாத்துல் ஃபித்ர் வாஜிபாகக்கூடிய நேரமாக இருக்குது. அப்ப ரமதானுடைய கடைசி நாள் சூரியன் மறையக்கூடிய நேரத்துல யாரெல்லாம் முசுரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்குரிய ஜகாத்துல் ஃபித்ர அந்த வீட்டுக்கு பொறுப்புதாரி, அவருடைய செலவுக்குட்பட்டவர்கள்ல யாரெல்லாம் அந்த அந்த ரமதானுடைய கடைசி நாள் சூரியன் மறையக்கொல உசுரோடு இருக்கிறாங்களோ இவங்களுக்குரிய ஜகாத்துல் ஃபித்ர கொடுக்கிறது அவருடைய பொறுப்பாக இருக்குது. அந்த அமைப்புல பார்க்க நேரம் ஒரு மனிதன் என்ன செய்கிறார், அவரு மகரிபுக்கு பெருநாள், அதாவது ரமதானுடைய கடைசி நாள் மகரிபுக்கு முன்னால சூரியன் மறையறதுக்கு முன்னால ஒரு திருமணம் முடித்தார். அப்பதான் திருமணம் முடிச்சிருக்கிறார். அப்ப அந்த சூரியன் மறையக்கூடிய நேரத்துல இவருடைய மனைவியாக இருக்கிறார். அந்த பெண் இவருடைய மனைவியாக இருந்தா அந்த மனைவிக்காக வேண்டி ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கிறது கட்டாயம். அதே மாதிரி ஒரு மனிதன்
மகரிபுக்கு கொஞ்சத்துக்கு பின்னால தன்னுடைய மனைவிய தலாக் சொல்றாரு. இப்ப அந்த பெண்ணுக்கும் ஜகாத்துல் ஃபித்ர கொடுக்கிறது கட்டாயம். ஏனென்றா மகரிபாகர் நேரம், அந்த உரூபாகர் நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரத்துல அந்த பெண் இவருடைய மனைவியாக இருந்தா, அதனால ஜகாத்துல் ஃபித்ர கொடுக்கிறது கட்டாயமாகிறது. அதே போல ஒரு இவருடைய புள்ள ஒன்று என்ன செய்து உரூபுக்கு முன்னால அல்லது இவருடைய தாய் மகரிபாகரத்துக்கு கொஞ்சத்துக்கு முன்னால வஃபாத் ஆகிட்டா, இப்ப இவருக்கு ஜகாத் கொடுக்கணுமா ஃபித்ரா கொடுக்கணுமான்னு கேட்டா தேவையில்ல. ஏனென்றா உரூபாக நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரத்துல அவங்க உசுரோட இருக்கல்ல என்ற காரணத்தினால ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த விஷயத்துல சிலாக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வித்தான், வயிற்றுல இருக்கக்கூடிய புள்ளைக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமா? வயிற்றுல இருக்கக்கூடிய சிசு, இன்னும் புள்ள வயிற்றுல இருக்குது, இந்த புள்ளைக்காக வேண்டி ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமா என்று கேட்டா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிரோடு உலகத்துல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கிறது கட்டாயமாக இருக்குது. சரி, அப்ப நாம பார்த்தோம் ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக கூடிய நேரம் என்ன? அது சூரியன் மறையக்கூடிய நேரமாக இருக்கும். அப்ப அந்த நேரத்துல யாரெல்லாம் உசுரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்காக ஒவ்வொரு மனிதர்களும் தனக்காக வேண்டியும் தன்னுடைய செலவுக்குட்பட்ட நாங்க சொன்ன இவங்களுக்காக வேண்டியும் ஜகாத்துல் ஃபித்ர கொடுக்கிறது கட்டாயமாக இருக்குது. அப்ப ஜகாத்துல் ஃபித்ர் எப்ப கொடுக்கிறதுன்னு கேட்டா, அந்த மகரிபுடைய நேரத்துல இருந்து இமாம் பெருநாள் தொழுவிக்கிறதுக்காக வேண்டி முசல்லாவுக்கு போகிறதுக்கு முன்னால வரை காட்டிலையும் கொடுக்கிறது ஆக ஏற்றமான நேரமாக இருக்குது. அந்த பெருநாளுடைய, அதாவது ரமதானுடைய கடைசி நாள் சூரியன் மறையுது, அப்பத்தான் பெருநாள் ஆரம்பிக்குது. அந்த மகரிபில இருந்து இமாம் பெருநாளை தொழுவிக்கிறதுக்காக வேண்டி முசல்லாவுக்கு போகும் வரைக்கும் உள்ள நேரம் ஆக ஏற்றமான நேரமாக இருக்குது. சரி, ரமதானுடைய காலத்துல எங்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ர கொடுக்க இயலுமா என்று கேட்டா, ஷாஃபி மதுஹபுடைய சட்டத்தின்படி கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டா, சஹீஹ் புகாரியில ஒரு ஹதீஸ் வருது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, வகானு யுஅதூன கப்ல அல் ஃபித்ரி பியௌமின் அவ் யௌமைன். அந்த சஹாபாக்களாக இருந்தாங்க, அவங்க ஜகாத்துல் ஃபித்ர கொடுக்கக்கூடியவங்களாக பெருநாளைக்கு ஒரு நாள் அல்லது இரு நாளுக்கு முன்னால ஜகாத்துல் ஃபித்ர கொடுப்பவங்களாக இருந்தாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரில வருது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன் சஹாபிக்கு சொல்றாங்க, நீங்க ஜகாத்துல் ஃபித்ருடைய பொருளை பாதுகாருங்க, அதை பாதுகாக்கக்கூடியவங்களாக இருங்கன்னு சொன்னாங்க. அப்ப காரணம் என்னன்னா, ரமதானுடைய மாதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஜகாத்துடைய பொருளை பாதுகாப்பவராக நீங்க இருங்கன்னு சொல்லி. அப்ப சொல்றாங்க, ரமதானுடைய மாசத்துல ஜகாத்துல் ஃபித்ருடைய அந்த அரிசி எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுது, ஒன்று சேர்க்கப்பட்ட அந்த பொருளுக்கு பொறுப்புதாரியாக, அதுக்கு பாதுகாவலராக நீங்க இருங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது போன்ற விஷயங்களை வச்சு சொல்றாங்க ரமதானுடைய மாசத்துல கொடுக்கலாம் என்பதாக. அதே போலத்தான் பொதுவான ஜகாத்துடைய சட்டத்தில் எங்களுக்கு தெரியும், ஜகாத் என்ன செய்யலாம், நேரத்துக்கு முன்னால முற்படுத்தி கொடுக்கலாம். அது தங்கம் வெள்ளி ஜகாத்தாக இருந்தாலும் சரி, வியாபார பொருளுடைய ஜகாத்தாக இருந்தாலும் சரி, அந்த ஜகாத்துடைய டைம் வாரத்துக்கு முன்னால, வருஷம் முடியுது டிசம்பர்ல தான் வச்சுக்கொள்வோமே, அதுக்கு முன்னால ஏதோ ஒரு தேவை வருது, அந்த தேவைக்காக வேண்டி ஜகாத்தை முற்படுத்தி கொடுக்கலாமான்னு கேட்டா அது கொடுக்கலாம். அதே போலத்தான் இங்கேயும் ஜகாத்துல் ஃபித்ர் வாஜிபாகிறது ரமதானுடைய கடைசி நாள் சூரியன் மறையக்கொள்ளத்தான் இருந்தாலும் ரமதானுக்கு மாசத்திலையும் அதுக்கு முன்னால், அதாவது சூரியன் மறையறதுக்கு முன்னால ரமதானுடைய மாசத்துல அதை கொடுக்கலாம் என்று சொல்றது ஃபுகஹாக்களுடைய கருத்தாக இருக்குது. அப்ப நாம பார்த்தோம், ஜகாத்துல் ஃபித்ர ரமதானுடைய முழு மாசத்திலையும் கொடுக்கிறது கொடுக்கலாம். ஆக ஏற்றமான நேரம் தான் ஜகாத்துல் ஃபித்ர ரமதானுடைய கடைசி நாள் சூரியன் மறைஞ்சத்திலிருந்து இமாம் முசல்லாவுக்கு போக காட்டிலும் உள்ள நேரத்துல கொடுக்கிறது ஏற்றம் என்று சொல்லி, அதே நேரத்துல அந்த இமாம் பெருநாளை தொழுவிச்சதுக்கு பின்னால அதுக்கு புறவு இருந்து அந்த நாளுடைய மகரிப் வரை காட்டிலையும், பெருநாளுடைய மகரிப் வரை காட்டிலையும் அதை கொடுக்கிறது கூடுமான்னு கேட்டா
கூடும் தான், ஆனால் மக்ரூஹ், கூடும் ஆனால் மக்ரூஹ். அதுக்கு பின்னாலையும் அதை பிற்படுத்துறது, பெருநாளுடைய நாளும் முடிஞ்சு அதே பெருநாளுடைய நாளுடைய அந்த சூரியனும் மறைஞ்சிருச்சு, அதுக்கு பின்னாலையும் பிற்படுத்துறது அது ஹராமாக இருக்கிறது. ஆனா அப்படி கொடுக்கல சும்மா இருக்க முடியாது, அதை கலா செய்யறது கட்டாயமாக இருக்குது. அப்ப இதுதான் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டிய நேரத்துடைய சட்டமாக இருக்குது. அடுத்த விஷயம், ஜகாத்துல் ஃபித்ர என்ன பொருளை ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கிறது, ஜகாத்துல் ஃபித்ர என்ன பொருளை ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கிறது. அப்ப நாங்க ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ் பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கினாங்க என்று வரக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல பார்த்தா சொல்றாங்க, சாஅம் மின் தம்ரின், ஈச்சப்பழத்துல ஒரு சாயையும், அதே மாதிரி ஒரு சாஅம் மின் ஷஈர், தொலிக்கோதுமையில் ஒரு சாயையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கினாங்க என்று வந்திருக்குது. அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்க வர விஷயம், உணவுப் பொருளை தான் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கணும். அப்ப எந்தெந்த ஊர்ல எந்தெந்த நாட்டுல அவங்களுடைய பிரதான உணவாக எது இருக்குதோ அந்த பொருளை தான் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கணும். அது அந்தந்த ஊருக்கு அது எதுவாக இருந்தாலும் சரி. சில ஊர்கள்ல அவங்களோட வளமை என்னது பால்ல தான் பிரதான உணவாக சாப்பிடுவாங்க, சில ஊர்கள்ல கோதுமை மாவை ரொட்டியை பிரதான உணவாக சாப்பிடுவாங்க, சில ஊர்கள்ல சோளகம் சாப்பிடுவாங்க, சில ஊர்கள்ல அரிசியை சாப்பிடுவாங்க. அப்ப எங்கட நாட்டுல பார்த்தா நாங்க சோறத்தான் பிரதான உணவாக சாப்பிடுறோம். அப்ப எங்கட நாட்டுல அரிசியைத்தான் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கிறது கட்டாயம். அப்ப சில ஆட்கள், சில நபர்கள், சில உலமாக்கள் கூட சொல்றாங்க, பணத்தை ஜகாத்துல் ஃபித்ராவாக கொடுக்க முடியாதா, அந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக கூடிய அந்த சல்லிய ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்க முடியாதா என்று கேட்டா, ஜகாத்துல் ஃபித்ராவாக சல்லிய கொடுக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த ஒரு வழிகாட்டலும் இல்லை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலையும் சல்லி இருந்துச்சு, அவர்கள்ட்டையும் பணம் இருந்துச்சு, அதே நேரத்தில் அவங்கள்ட்டையும் மக்கள்ல தேவைகள் இருந்துச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யல, பணத்தை கொடுக்க சொல்லல, மாற்றமாக இந்த உணவுப் பொருளை தான் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இதே நேரத்துல தங்கம் வெள்ளியுடைய ஜகாத்தும் வேறையாக கடமையாக்கப்பட்டிருக்குது, வியாபார பொருளுடைய ஜகாத்தும் கடமையாக்கப்பட்டிருக்குது. ஆனா இது ஒரு பிரத்யேகமான ஒரு வித்தியாசமான ஒரு கடமையாக இருக்குது. அப்ப அதனால இங்க உணவுப் பொருளை தான் அந்தந்த ஊர்ல எந்த உணவுப் பொருள் பிரதான உணவாக உட்கொள்ளப்படுதோ அந்த உணவைத்தான் ஜகாத்துல் ஃபித்ராவாக கொடுக்கப்பட வேண்டும். அடுத்த விஷயம், ஜகாத்துல் ஃபித்ர் அரிசி என்றா அதுல எவ்வளவு கொடுக்கிறது, ஜகாத்துல் ஃபித்ராக எவ்வளவு கொடுக்கணும் என்று கேட்டா, ஹதீஸ்ல வார விஷயம் தான் ஒரு சா கொடுக்கணும். நாங்க பார்த்த அந்த ஹதீஸ்ல சாஅம் மின் தம்ரின், ஈச்ச பழத்திலிருந்து ஒரு சா கொடுக்கணும், தொலிக்கோதுமையிலிருந்து ஒரு சா கொடுக்கணும் என்று சொன்னாங்க. ஒரு சா என்ன என்று பார்த்தா அது 4 முத்துகள் என்று சொல்லுவாங்க. 4 முத்துகள். ஒரு முத்து எப்படி இருக்கும் என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலையும் ஒரு முத்தை எப்படி அளப்பாங்கன்னு சொன்னா, 2 கைகளை ஒரு நடுநிலைமையான ஒரு மனுஷன், ஆக பெரிய கையும் இல்லாம ஆக சின்ன கையுள்ளவரும் இல்லாம சாதாரண நடுநிலைமையான ஒரு கையுள்ள ஒரு மனுஷன் 2 கைகளையும் ஒன்று சேர்த்து அள்ளினா எவ்வளவு வருமோ அந்த 2 கைக்கும் அந்த அளவுக்கு தான் சொல்றது ஒரு முத்து என்பதாக. அப்ப அந்த 4 முத்துகள், இது போல 4 அள்ளுகள் தான் ஒரு சா என்பதாக சொல்லப்படுது. அப்ப ஒரு சா என்று சொல்றது தற்கால உலமாக்கள் சொல்றாங்க 2 கிலோ 400 கிராம் என்பதாக. இந்த கருத்தை தான் ஷேக் வஹபத்து ஜுஹைலி என்று சொல்லக்கூடிய இமாம், அதே மாதிரி இமாம் முஹம்மது ஜுஹைலி என்று சொல்லக்கூடிய இமாம், அதே மாதிரி அல் ஃபிக்ஹுல் மன்ஹஜி என்ற கிதாப்ல, இது போன்ற தற்கால கிதாபுகளை சொல்றாங்க 2 கிலோ 400 கிராம் ஒரு சா உடைய அளவு என்பதாக. அதனால்தான் அகில இலங்கை ஜமீஅத்துல் உலமாவுடைய அந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய செய்தியிலையும் 2 கிலோ 400 கிராம் என்று சொல்லக்கூடிய அளவை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த அளவீட்டுல சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. 2 கிலோ 800 கிராம் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது, 2 கிலோ 240 கிராம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்படி நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு நடுநிலைமையான கருத்து என்ற அமைப்புல 2 கிலோ 400 கிராம உலமாக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அப்ப ஒரு நபருக்கு 2 கிலோ 400 கிராம் அளவுல ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப ஒரு வீட்டுல ஒரு வீட்டு தலைவர் இருக்கிறாரு, அவருக்கு கீழே 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. தன்னுடைய
கணவன், தன்னுடைய மனைவி இருக்கிறா, தன்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாரும் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு 2 கிலோ 400 பெருக்கி பார்த்து அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பாரு. இப்போ ஒரு கேள்வி, ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு முழுமையான ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கிறதுக்கு வசதி இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், தனக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய அனைத்து பிள்ளைகளுக்கும், பெற்றோர்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கிறதுக்கு வசதி இல்லை. யாருக்காவது ஒரு 3 பேருக்கு தான் கொடுக்கலாம் என்றிருந்தா எப்படி கொடுக்கிறது என்று கேட்டா உலமாக்கள் சொல்றாங்க, முதலாவது தன்னுடைய ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கணும். அதை விட அவருக்கு வசதி இருந்தா தன்னுடைய மனைவியிட கொடுப்பாரு. அதை விடவும் வசதி இருந்தா தன்னுடைய சின்ன பிள்ளையுடைய கொடுப்பாரு. அதை விடவும் வசதி இருந்தா தன்னுடைய பெற்றோர்கள்ட கொடுப்பாரு. அதை விடவும் வசதி இருந்தா தன்னுடைய பெரிய பிள்ளையுடைய கொடுப்பார். பெரிய பிள்ளைன்னு சொன்னா சம்பாதிக்க முடியுமாக இருந்து சம்பாதிக்காம இருக்கிறவரு, சம்பாதிக்க முடியாத பெரிய பிள்ளை, பெரிய பிள்ளை சம்பாதிக்கக்கூடிய வயசான சம்பாதிக்க முடியாம இருக்கிறாரு, அவர்கிட்ட கடைசியாக கொடுப்பாரு. அப்ப இந்த தர்தீப்ல, இந்த வழிமுறையில ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து கொண்டு வரணும். இதே நேரத்துல தன்னுடைய வீட்டுல சம்பாதிக்க முடியுமான ஒரு பெரிய ஆண் பிள்ளை இருக்கிறாரு, இவருடைய ஜகாத்துல் ஃபித்ரை தந்தை கொடுக்கலாமான்னு கேட்டா கொடுக்க முடியாது, அது அவரே தான் கொடுக்கணும். சில நேரம் எங்களோட மகன் வெளிநாட்டுல இருப்பாரு, அவர் வெளிநாட்டுல தொழில் செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. இப்ப நான் அவருடைய ஜகாத்துல் ஃபித்ரை சேர்த்து கொடுக்கிறேன், சின்னத்துல அவருக்கு கொடுத்த பழக்கத்துல இப்பயும் கொடுக்கிறாரு, இது சரி வருமானு சரி வராது, அவருக்கான ஜகாத்துல் ஃபித்ராவாக நிறைவேறாது. அவருடைய ஜகாத்துல் ஃபித்ரை அவர் சம்பாதிக்க முடியுமானவராக இருக்கிறனால, ஏனென்று அவர் இப்ப என்ன செலவுக்கு உட்பட்டவராக இல்லாம இருக்கிறனால அவருடைய ஜகாத்துல் ஃபித்ரை அந்த புள்ள தான் கொடுக்கணும். அடுத்த விஷயம், ஜகாத்துல் ஃபித்ரை யாருக்கு கொடுக்கிறது, யாருக்கு கொடுக்கிறதுன்னு கேட்டா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஏனைய ஜகாத்துடைய சொத்தை எந்த கூட்டத்துக்கு கொடுக்க சொல்லிக்கிறானோ, எந்த 8 கூட்டங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறானோ அதே 8 கூட்டங்களுக்கு தான் ஜகாத்துல் ஃபித்ரையும் கொடுக்கணும். அப்ப எங்க இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டா ஃபகீர் இருக்கிறாங்க, மிஸ்கீன் இருக்கிறாங்க, முஅல்லஃபத்துல் குலூப் இருக்கிறாங்க, அதே மாதிரி காரிம் என்று சொல்லக்கூடிய கடனாளிகள் இருக்கிறாங்க. இந்த 4 கூட்டங்களுக்கு தான் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கிறது கட்டாயமாக இருக்குது. காஃபிருக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கலாமா என்று கேட்டா, காஃபிருக்கு ஒரு நாளும் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க முடியாது. அவர் எவ்வளவு கஷ்டவாளியாக இருந்தாலும் சரி, காஃபிருக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கலா என்று சொன்னால், ஜகாத் அது ஜகாத்துல் ஃபித்ராவாக இருந்தாலும் சரி, ஏனைய தங்கம் வெள்ளியுடைய வியாபார பொருளுடைய ஜகாத்தாக இருந்தாலும் சரி, காஃபிருக்கு கொடுக்க முடியாது. இப்ப நாட்டில் ஏற்பட்டிருக்கூடிய நிலவரத்துல, இந்த நேரத்துல அந்நியவங்களோடு நாங்க நல்லுறவை பேணுவதற்காக வேண்டி ஜகாத்துல் ஃபித்ருடைய அரிசியை சேர்த்து அவங்களுக்கும் சேர்த்து கொடுப்போமான்னு கேட்டா அது கொடுக்க முடியாது. அது முஸ்லீம்களுக்கு, அதே நேரத்தில் முஸ்லீம்கள்லையும் ஜகாத் யாருக்கு கடமையாகுதோ அந்த கூட்டங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். அது அல்லாத வேற யாருக்காவது கொடுத்தா அந்த ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற மாட்டாது. சரி, அடுத்த ஒரு கேள்வி, ஜகாத்துல் ஃபித்ரை ஒன்று சேர்த்து கொடுக்கலாமா, அதாவது கூட்டாக எல்லார ஜகாத்துல் ஃபித்ரை ஒரு ஆளோ அல்லது ஒரு நிறுவனமோ அல்லது சில பேர்களோ சேர்ந்து கொடுக்கலாமான்னு கேட்டா கொடுக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நாங்க முதல்ல ஒரு ஹதீஸ் சொன்னோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜகாத்துல் ஃபித்ரை ஒன்று சேர்த்து அதுக்கு பாதுகாவலராக ஒரு சஹாபியை நியமிச்சாங்க என்பதாக. அப்ப இது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலையும் பின்னால் சஹாபாக்களுடைய காலத்திலையும் ஜகாத்துல் ஃபித்ராவாக இருந்தாலும் சரி, ஏனைய ஜகாத்தாக இருந்தாலும் சரி, அதை ஒன்று சேர்த்து விநியோகம் செய்யப்பட்டிருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யலாம், ஜகாத்துல் ஃபித்ராவை, அனைவருடைய ஜகாத்துல் ஃபித்ராவை ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு சில நபர்களோ ஒன்று சேர்த்து அதை உரியவர்களுக்கு என்ன செய்யலாம், கொண்டு போய் கொடுக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம்தான், இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற நேரத்தில் நாங்கள் அது நிறுவனங்கள்ட்ட ஒப்படைச்சாலும் சரி, நாங்களே போய் ஏழைகள்ட்ட ஒப்படைச்சாலும் சரி, நியத்தை வச்சு கொள்றது, இது என்னுடைய ஜகாத்துல் ஃபித்ராக இருக்கிறது, இது என்னுடைய ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லி நியத்து வச்சு கொடுக்கிறது. அதே நேரத்தில் ஒரு துஆவை ஓதுறது பொருத்தமாக இருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ் என்னுடைய அமல்களை பொருந்திக்கோ, நீ அனைத்தையும் செய்மடுக்கக்கூடியவனாக அறிந்தவனாக இருக்கின்றாய் என்று சொல்லக்கூடிய துஆவை ஓதிக்கொண்டா மிகவும்
பொருத்தமாக இருக்கும். அதே நேரத்துல ஜகாத்தை எடுக்கிறவங்க, ஜகாத்துல் ஃபித்ராவை எடுக்கிறவங்க என்ன செய்யறது, ஜகாத்துல் ஃபித்ராவை தந்தவங்களுக்காக வேண்டி துஆ செய்யறது ஒரு சுன்னத்து. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த துஆவை சொல்லி தராங்க. ஆஜரக்கல்லாஹு ஃபீமா அஅதைத், யா அல்லாஹ் நீ எதை நீங்க தந்தீங்களோ, எந்த பொருளை நீங்க எங்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ராவாக தந்தீங்களோ அந்த பொருள்ல அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்ன செய்யட்டும், அதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தரட்டும். வபாரக லக ஃபீமா அப்கைத், நீங்க இதை மீதமாக வச்சிருக்கிறீங்களோ, எங்களுக்கு உங்களோட பணத்துல கொஞ்சம் தந்திருக்கிறீங்க, இன்னும் அதிகமானதை மிச்சம் வச்சிருக்கிறீங்க, அதுல அல்லாஹு தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். வஜஅலஹு லக தஹூரன், இன்னும் அல்லாஹு தஆலா அந்த சொத்தை உங்களுக்கு பரிசுத்தமானதாக ஆக்கி தரட்டும் என்று சொல்லக்கூடிய இந்த துஆவையும் ஓதுறது ஜகாத்துல் ஃபித்ராவை எடுக்கிறவங்களுக்கு ஒரு சுன்னத்தாக இருக்குது. ஆக இது போல அனைத்து ஜகாத்துல் ஃபித்ரா சம்பந்தமான மசாலாக்களையும் நாங்கள் இங்க பார்த்திருக்கிறோம். இது போல இன்னொரு கேள்வி தான் ஜகாத்துல் ஃபித்ரால வரக்கூடிய கேள்வி, எனக்கு ஜகாத்துல் ஃபித்ரா கிடைச்சிருக்குது, ஜகாத்துல் ஃபித்ரா அரிசி எனக்கிட்ட கிடைச்சி, இப்ப அதிகமான அரிசி எனக்கிட்ட இருக்குது, இப்ப அதுல இருந்து நான் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்கணுமான்னு கேட்டா கட்டாயம் கொடுக்கத்தான் வேணும். ஏண்டா நாங்க பார்த்தோம், யாருக்கெல்லாம் பெருநாளுடைய நாளைக்கு போதுமான உணவு, அவருக்கும் அவருடைய செலவுக்குட்பட்டவங்களுக்கும் பெருநாளுடைய அந்த ஒரு நாளைக்கு போதுமான உணவுக்கு மேல் மிச்சமாக, அதே மாதிரி பெருநாளுடைய நாளைக்கு உடுக்கிறதுக்குரிய உடைகளுக்கும் மேல் மிச்சமாக, அதே நேரத்தில் அந்த கடனுக்கும் மேல் மிச்சமாக, அவர் தங்கக்கூடிய வீட்டுக்குரிய கூலிக்கும் மேல் மிச்சமாக இருக்குமோ அவங்க எல்லாம் ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுக்கணும் என்று நான் சொன்னோம். அப்ப எங்களுக்கு கிடைச்ச அரிசியால இப்ப எங்களுக்கு எங்களுடைய இந்த தேவையெல்லாம் பூர்த்தி ஆகிட்டு அதுக்கு மேல் மிச்சமாகும் அரிசி இருக்குதுன்னு சொன்னா அதை நாங்க ஜகாத்துல் ஃபித்ராவாக ஏனைய ஏழைகளை தேடி போய் கொடுக்கிறது கட்டாயமாக இருக்குது. அப்ப இது போல நாங்க ஜகாத்துல் ஃபித்ராவை உரிய முறையில அல்லாஹு தஆலா எங்களுக்கு எப்படி வழிகாட்டினானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டினாங்களோ அந்த முறையில செய்யறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.